முருகனுக்கே ஞானம் கொடுத்தவன், அனைவருக்கும் மூலாதாரம், இயக்கத்திற்கே மூலாதாரம். எங்கு ஆரம்பித்தோம் எங்கு முடித்தோம் என்று தெரியாத பொழுதும் ஆரம்பிப்பதும் இவனிடம், முடிப்பதும் இவனிடம் இகலோகத்திலே. ஈஸியாக கட்டிட முடியாது. ஆனால் விநாயகர் கோயிலில் எளிமையாக எல்லா இடங்கள்லையும் சின்ன இடமா இருந்தாலும் அங்கே ஒரு கோயில் வந்துடுது. அதே போல் எல்லாத்துக்குள்ளேயும் முதன்மையாக அவர் தான் இருக்கார். அவர் வணங்காமல் எதுவுமே பிரபஞ்சத்திலே அனைத்து இயக்கங்களும் தொடங்கி நாம், அவர்கள் அல்ல, நாம் அவரவர்களுக்கென்று ஒரு வழிமுறையை வகுத்து ஆகம விதிகள் என்ற நிலையிலே அவரவர்களுக்கு இது இது இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கோட்பாடுகளை நாம் இயற்றி வைத்ததனால் விநாயகர் பார்த்தார், எனக்கு எந்த கோட்பாடும் இல்லை, நான் அனைத்து சக்திகளுக்கும் உடையவன், அனைத்து திசைகளுக்கும் உடையவன், எதை வைத்தாலும் நான் வருவேன், பிடித்தால் பிள்ளையார், அதனால் எங்கும் இருப்பேன், துவக்கமும் நானே முடிவும் நானே, அதனால் எனக்கு திசை வைக்க வேண்டாம், எதையும் வைக்க வேண்டாம், மஞ்சளில் பிடித்து வைத்தாலும் நான் வந்து அமர்வேன், எனக்கு பிரணவம் தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை, எவ்வித ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை, அமர்ந்து அமைதியாக நம்பினால் வருவேன் என்று உரைத்தவர் விநாயகர். அதனால்தான் எங்கெங்கோ அவர்களுக்கு எந்த விதிகளும் இல்லாமல் தளர்வுடைய நிலையால் விநாயகரை எங்கு வேண்டுமானாலும் காணலாம், திசை வேண்டுமானாலும் வைக்கலாம், எவ்வாறு நோக்கினாலும் விநாயகர் வருவார் என்ற நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஆர்வமாக எனது குருவின் வடிவில் நானும் விநாயகரை பார்க்க விரும்புகிறேன். சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரனை விநாயகனாக காண வேண்டுமா? இது சச்சங்க விழாவில் அகத்தியன் கொடுக்கும் பரிசு. விநாயகருக்கும் சீற்றத்திற்கும் விநாயகர மங்கள ஓசை எழுப்பணுமா? நாமங்கள் உரைக்க, நாத ஒளிகள் முழங்க, அற்புதமாக ஏற்றம் கொண்ட முழுமுதற் கடவுளாம் கன்னிமூல ஆணைமுகனாய் பிரபஞ்சமகா சபையிலிருந்து அருளாற்றலோடு தன்னுடைய நெற்றி சுழுமுனையில் தாங்கி நிற்கின்ற சபையினுடைய ஆசான் நிலைக்குள் இருக்கும் சபையினை ஆர்வ நிலையோடு தாங்கி வந்தவன், இன்று பேழையை தாங்கி வந்தவன் திருமுருகன் எனினும் அவன் ஏறி அமர்ந்தது அவன் மேல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சச்சங்க விழா துவங்குகின்ற பொழுதே பிரபஞ்ச மகாசபையின் கன்னிமூல ஆணைமுகன் உள்நுழைந்தான் நேற்றைய அதிகாலை வேளையில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. படை படை பலங்களோடு அவன் வருகின்ற பொழுது இடையில் இருக்கின்ற ஆணைமுகன் ஆற்றல்களை எல்லாம் வரவழைத்து உள்நுழைந்தான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவனின்றி அணுவும் அசையாது, அவன்தான் முழுமுதல் நிலை, அவனை வணங்கித்தான் சிவமகா வாழைச்சித்தன் சச்சங்க விழாவை துவக்கினான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சூட்சமமாக சித்தன் கண்டான், கன்னிமூல ஆணைமுகன் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு உள்நுழைவதை கண்டான், அகத்தியனும் கண்டோம் என்று உரைக்கின்றோம். சிவசபையில் அவன் நாமத்தை கூட உரைக்க வேண்டாம், அகத்திய நாமத்தை உரை என்று உரைத்தவன் விநாயக பெருமான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சுவடிதனை திறக்கின்ற பொழுது கூறும் நாமம் முதல் நாமம் ஆணைமுகன் நாமம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சூட்சமமாய் எம் நாமத்திற்குள் அந்நாமம் அடங்கிவிட்டது, என் நாமம் கொண்டவனுக்குள் இருந்தும் என் நாமத்தை தாங்கிய சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்களுக்குள்ளிருக்கும் சித்தர்களுக்குள்ளிருந்தும் ஆணைமுகன் எவ்வேளைதனிலும் எழுந்து உரையாடுவான் என்ற ஆசிதனை வழங்கி அமர்ந்து இன்றைய சச்சங்க பெருவிழா ஆசியாக ஆணைமுகனை முழு முதல் நிலையில் முதல் நிலையாக விஸ்வாமித்திரன் என்னும் அற்புத ஆற்றலை தாங்கி நிற்கும் என்னுடைய சீடன், பல்லவதேய சீடன், சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடன், பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய முதன்மை சீடன், இகலோகத்திலே
ஒரு தொழில் மையத்தினை உருவாக்கி அத்தகைய தொழில் அதிபனாக இருந்த பொழுதும் அடிமையாக இவன் போல் எத்தகைய பணியாற்றிய பொழுதும் இவன் அடிமையாக சபையில் இருக்கின்றவாறு சபைக்கு அடிமையாக ஆற்றலோடு சிவமகா வாழைச்சித்தன் தாழ் விடுத்து வலம் வருகின்ற சீடருக்கு வழங்குகின்றோம். விஸ்வாமித்திரனுக்குள்ளிருந்து ஆணைமுகன் உரையாற்றுவான் என்ற பரிசை வழங்கி இப்பரிசினை முதல் படை வீடாம் எம் பிரபஞ்ச படை வீட்டுக்கு தாரை வார்க்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவங்க சொல்லிக்கிறோம். கன்னிமூல கணபதியே போற்றி, கணபதியே கணநாதனே போற்றி, கற்பக விநாயகனே போற்றி, வினைகள் தீர்ப்பவனே போற்றி, வெற்றி அளிப்பவனே போற்றி, இடர் களைபவனே போற்றி, இன்னல் களைபவனே போற்றி, துன்பம் களையவனே போற்றி, ஞானம் அளிப்பவனே போற்றி, நல்வினை புரிபவனே போற்றி, தீவினை களைபவனே போற்றி, மகா சபை அமர்ந்தவனே போற்றி, மகா சபை அமர்ந்தவனே போற்றி, மகா சபை அமர்ந்தவனே போற்றி, மகத்துவம் மிக்கவனே போற்றி, பிரபஞ்ச சபை அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி, சுழிமுலையில் அமர்த்தியவனே போற்றி, விக்னேஸ்வரனே போற்றி, கணங்களின் பதியே போற்றி, கணபதியே போற்றி, கணங்களின் நேசனே போற்றி, கணேசனே போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. மகா கணபதியே போற்றி, மங்கள கணபதியே போற்றி, கணநாதனே போற்றி, கற்பக விநாயகனே போற்றி, பிரபஞ்ச சபையை அமர்த்தவனே போற்றி, சுழிமுனையில் கொண்டவனே போற்றி, ஜோதி ரூபமாய் வைத்திருப்பவனே போற்றி, பிரபஞ்ச மகா வாழை சித்த கன்னிமூல கணபதியே போற்றி போற்றி. பிரபஞ்ச இயக்கத்திலே விநாயகனாக நான் இருந்த பொழுதிலும் கைலாசத்தையே கீழே எடுத்து வந்து எம்மை அமர வைத்து முதல் பூஜையாக முழு முதல் கடவுளாக முதன்மையானவனாக எம்மை பாவித்து வாழை சித்தன் என் தந்தையாக சிவமாக அவரின் மனையால் எனது தாய் சக்தி சொரூபமாக இருப்பினும் எனக்கென்று ஒரு மதிப்பளித்து அவர்களின் மகனாக இருப்பினும் முதற் கடவுள் என்ற நிலையை மறவாது எனக்கென்று ஒரு நிலை அளித்து என்னை அங்கு அமர வைத்து எனக்கென்ற பூஜை நெறிமுறைகளை தவறாது பின்பற்றி இன்று அல்ல சிவசபையை மனதிலே ஏந்திய நாள் முதல் இங்கு என்னை தவறாது பின்பற்றி சூட்சமமாக நடந்தேறிய அபிடேக நிகழ்வுகளை அருகே அமர்ந்திருக்கும் அகத்திய பெருமானின் அருளால் இன்று சிவ சித்த சபையாக மாறிய திரு கைலாயத்தில் எனக்கும் ஒரு இடம் அளித்து இன்று வரை என்னையும் இந்த வேலை பணியில் என்னை ஈடுபடுத்திய எமது தந்தைக்கும் தாய்க்கும் தந்தையின் சொரூபமான அகத்திய பெருமானுக்கும் வணக்கங்கள். வந்தமர்ந்தேன் விநாயகன். ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக. விக்னேஸ்வராய நமோ நமக. பிள்ளையே போற்றி, பிள்ளை யாரே போற்றி,
முதல் ஆனவனே போற்றி, மூத்தவனே போற்றி, மூஞ்சூறு வாகனனே போற்றி, முக்தி அளிப்பவனே போற்றி, முதல் சபை அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்ச சபை அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்ச நாயகனே போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக. தொந்தி கணபதியே போற்றி போற்றி. மகா சபை அமர்ந்தவனே போற்றி போற்றி, மகத்துவம் மிக்கவனே போற்றி போற்றி, ஞான சபையாய் அமர்ந்தவனே போற்றி போற்றி, ஞானத்தை அருள்பவனே போற்றி போற்றி, கொழுக்கட்டை பிரியனே போற்றி போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக. விகடகவியே போற்றி போற்றி, வெற்றியின் நாயகனே போற்றி போற்றி, வெற்றியை அருள்பவனே போற்றி போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக. சிவமகா வாழ சித்த சபை என்னும் இச்சபையானது எதற்காக துவக்கப்பட்டது சிந்தையிலே என்று அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதன் வேலையானது கலிமாற்றம், கலியுக மாற்றம் மற்றும் அல்லாது இனி வரும் சந்ததியர்கள் எல்லாம் நற்கதிகளாக நற்பலன்களையே செய்து அனைவரும் நன்மைகளையும் பயக்கக்கூடிய விதமாக மனதில் கல்மிஷம் அற்று அறுத்து எரிந்து ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவும் ஏதும் சளைத்ததல்ல என்ற விஷயத்தில் மனதிலே ஏந்தி இங்கு ஏற்றம் தாழ்வு என்பதே இல்லை. நான் முதற்கடவுள், அனைவருக்கும் முதன்மையானவன் என்று நீரெல்லாம் உரைக்கிறீர்கள். எனக்குரிய சக்கரம் என்று கூறப்படுவது மூலாதாரம், முதல் சக்கரம். அப்பொழுது நான் கீழ்நிலையில் இருக்கிறேன் என்று அர்த்தமா? சிந்தித்து பாருங்கள். நான் கீழ்நிலையில் இல்லை, துவக்க நிலையில் இருக்கிறேன். துவக்கும் நிலையில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு சீடன் கீழே அமர்ந்திருக்கிறான். அவன் இங்கு இருக்கிறான், நான் மேலே இருக்கிறேன் என்று அர்த்தமில்லை. அவன் துவங்குகிறான், அவன் துவக்கி இருக்கிறான். அதனால் அடிப்பணிவு சரணாகதியினால் அடியில் அமர்ந்துள்ளான் என்றே அர்த்தம். ஓம் அகதீசாய நமக. இதை மனதிலே நிறுத்துங்கள். கீழ் அமர்பவன் தெரியாதவன் அல்ல, ஏளனப்படுத்தக்கூடியவன் அல்ல. அனைத்தையும் தெரிந்து பூஜ்ஜியம்தான் மிச்சம் என்று உணர்ந்து இங்கிருந்து ஏணிப்படி போல் அனைவரையும் மேலே ஏற்றுபவன். இதுதான் தாத்பரியம். நான் தாய் தந்தையை சுற்றி திரிந்து இங்கேயே அமர்ந்து அனைத்தையும் பெற்றேன் என்பதற்கான விளக்கமும் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். முருகப்பெருமான் ஆகிய எனது கூட பிறந்தவன் அனைத்து உலகங்களையும் அனைத்து பிரபஞ்சங்களையும் சுற்றி திரிந்தவன். இது ஏதோ நாங்கள் இட்ட சண்டை அல்ல, ஒரு தத்துவ நிலையை உணர்த்தவே இவ்வாறு நிகழ்ந்தது. கூறப்படுவது என்னவென்றால், நாம் மனதிலே நிறுத்த வேண்டுவது என்னவென்றால், எவ்வளவு வேகமாக நாம் சுழன்று எங்கு திரிந்து எந்த பிரபஞ்சத்தை சுற்றி திரிந்து வந்தாலும் கடைநிலையிலே இருக்கக்கூடிய ஆனந்தம், இனிப்பு என்று எப்பரிமாணங்களில் நீங்கள் நாமங்கள் வைத்திருப்பினும் அந்நாமங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் சிவம் இடத்தில் அடிபணிந்தால் கிடைக்கும் என்பதற்கான நிலையே அந்நிலை. நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் அஞ்ஞானப்பழத்தின் நிலை. இதேதோ நாங்கள் இட்ட சண்டை அல்ல, அத்தத்துவத்தை ஒரு விதமாக
மானுடர்களுக்கு எளிதாக புரிய வைக்கவே இந்நிலையை நாங்கள் செய்தோமே தவிர முருகப்பெருமானுக்கு ஏதும் தெரியாதென்ற அர்த்தம் அல்ல. அவருக்கு என் சக்திகளும் அவருக்குள் இருக்கின்றது. இருப்பினும் ஒரு குழந்தைக்கு ஒரு விதத்தை புரிய வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? முதலில் ஒரு பேழையிலே வரைந்து காட்டுகிறோம். அவ்வாறு வரைந்து காட்ட வேண்டிய தருணத்தில் அதைத்தான் கதைகளாக புத்தகங்களிலே நான் அம்மை அப்பனை சுற்றி திரிந்து அமர்ந்து கனி பெற்றதும் முருகப்பெருமான் சுற்றி திரிந்து வந்து அமர்ந்ததும். இதில் இன்னொரு இயக்கம் ஒன்று, பெரும் அறிவியல் இயக்கம் ஒன்று மறைந்திருக்கிறது. இதில் சிவபெருமானானவர் ஒரு நிலை கொண்ட சக்தியை உடையவர். எனது தாயானவள் பராசக்தி இயக்கும் சக்தியை கொண்டவள். இவ்விரண்டும் இணைந்தால் அர்த்தநாரி கோலம் ஆனால்தான் இயக்கம் நடைபெறும். அதனால்தான் சுழுமுனையில் ஏற்ற வேண்டும் என்றால் இடை பிங்களை என்று இரண்டு தத்துவங்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஒன்று மட்டும் செயல்பட்டால் மூலாதாரத்திலிருந்து எழப்போவதும் இல்லை, நீங்கள் எதையும் அடையப் போவதும் இல்லை. அந்நிலையிலே நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அம்மை அப்பனை சுற்றி வந்து கனி பெற்றதற்கான இன்னொரு விஷயம் என்னவென்றால், மனம் ஒரு நிலை பட வேண்டும். சுற்றி வந்ததன் அர்த்தம் என்னவென்றால், மனம் பூஜ்ஜியத்துக்குள் அடங்க வேண்டும். அதற்காகத்தான் சுற்றி வந்தேன். இதன் உண்மை தாற்பயம் அதுவே. சுற்றி வந்து அமர்ந்து கனி பெற்றதன் அர்த்தம் என்னவென்றால், பூஜ்ஜியத்தில் நீர் வந்தால் உமக்கான தேவை உன் கைகளில் கனியாக நிற்கும் என்பதே இத்தாற்பயம். அதனால் சிவமகா வாழை சித்த சபையின் இத்தென்காசி கிளையிலே ஒரு வார தினமாக நடத்தும் நிகழ்ச்சிகளில் முதல் வந்து கண்காணித்து அமர்ந்தவன் நான். தென்காசி கிளை சபையிலே கணங்களெல்லாம் வருவதற்கு முன்பும் வந்து இங்கு அமர்ந்தவன் நான். இதே மேடையிலே எங்கு பேழை வைத்திருக்கிறீர்களோ அங்கே அமர்ந்திருப்பவன் நான். முதல் அமர்ந்தவனும் நான். எவ்வித தயக்கமும் கலக்கமும் இல்லாமல் அமர்ந்த இடத்திலிருந்து ஒரு செயலை எவ்வாறு ஆரவாரமாக செய்ய முடியும் என்று எண்ணினால் என் மனதிலே தோன்றக்கூடியவர்கள் இருவர். ஒன்று தந்தையின் சொரூபமான அகத்தியர், இன்னொன்று ஆரவாரத்திற்குரிய எனது தம்பி முருகன். இவர்கள் இருவருமே ஆரவாரமும் தெய்வீகமும் ஆர்ப்பரிப்பும் அமர்ந்து செய்யக்கூடியவர்கள். எவர் செய்யாவிடினும் நடத்தி காட்டுபவர்கள். அனைத்து கீர்த்திகளையும் பெற்றவர்கள். நான் கீர்த்திக்கு சொந்தக்காரனாக இருப்பினும் என் கீர்த்திகளை எல்லாம் முருகனுக்கு தாரை வார்த்துதான் அமர்ந்திருக்கிறேன். முருகப்பெருமானின் ஒரு பெருமிதம் அடையக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அங்கு சம்ஹாரம் இல்லை, ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்ளுதலுக்கான தாற்பயம் என்னவென்றால், எவற்றையும் அழித்து விடாமல் அதை மாற்றி ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். ஒவ்வொரு உயிர்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்று நாம் மாற வேண்டும், அல்லது நம்மை நோக்கியதை மாற்ற வேண்டும். நம்மால் மாற முடியும் என்றால் நம்மளை நோக்கி வருவதையும் நம்மால் மாற்ற முடியும் என்பதே இயக்க தாற்பயம். அது எவ்வாறு செயல்படுகிறது என்றால் அதற்கு இப்பொழுது நாழிகை போதாது. ஆனால் உங்கள் மனதிலே இதை மாற்ற வேண்டும் என்ற நிலையிலே எண்ணி நீங்கள் அதை நினைத்தால் அது மாறும், மாறியே தீரும். எவ்வாறு மாறுகிறது என்றால்,
மூஷிகன் எவ்வாறு அரக்கனாக இருந்து என்னிடம் வந்து சரண் அடைந்தானோ அதைப்போல், எனது வாகனமாக மாறி அமர்கிறானோ அதைப்போல் மாற்றம் என்பது நமது சிந்தையில் அமர வேண்டும். எவ்வளவு சக்கர நிலைகளை ஏற்றி சுழுமுனை செல்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. மூலாதாரத்திலே நாம் எத்தனை பேரை மேலேற்றி விடுகிறோம் என்பதிலேயே உங்கள் சக்கரங்கள் எல்லாம் இயக்கப்பெற்று விடுகிறது என்பதே உண்மை நிலை. நீங்கள் அமர்ந்து யோக நிலைகளிலே அமர்ந்து பல பரிமாணங்களிலே மூச்சு பயிற்சிகள் எல்லாம் செய்து உங்கள் சக்கர நிலைகளை அழுத்தம் கொடுத்து ஒரு ஜுவாலையை உருவாக்கி மேல் நோக்கி சுழுமுனையை நோக்கி நகற்ற வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அதற்குத்தான் அவ்வை பிராட்டி கூறியிருந்தார், அமைதியாக அமர்ந்து உன் சிந்தையிலே நீ நினைத்ததை நினைத்து எதுவும் நினைக்காமல் அமர்ந்தால் தானாகவே சுழுமுனை நோக்கி உன் இயக்கங்கள் இயங்கத் தொடங்கும் என்பது. இதை விடுத்து நான் தலைகீழாக நிற்கிறேன், தலை சுற்றி நிற்கிறேன், நான் இதை செய்தேன் அதை செய்தேன், மூச்சை நிறுத்தினேன், மூச்சை அங்கு நிறுத்தினால் உடனே சுழுமுனை ஓட ஆரம்பிக்கும் என்பதெல்லாம் இல்லை. முதலில் குண்டலினி என்னும் சக்தியின் புரிதல் தவறாக இருக்கிறது. குண்டலினி என்னும் இயக்கமானது மூலாதாரத்தில் இருந்து மேல் எழுப்பப்படுகிறது என்பதன் தத்துவம் அனைவரும் தெரிந்ததே. ஆனால் அதற்கு கீழ் முதலில் அது ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தேக்க நிலையானது எவ்வாறு மேலெழுப்பப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த கணபதியின் இயக்கம், மூலாதார இயக்கம். எவ்வாறு ஒரு விசையிலிருந்து நீர் வெளியே வருகிறதோ அதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறதோ அதைப்போல் ஒரு இயக்கம் தொடங்கினால்தான் அது சேர வேண்டிய இடம், இலக்கு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு இயக்கமே ஆரம்பிக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு இலக்கு எதற்கு? இலக்கை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? சென்றால்தான் இலக்கு, செல்லவில்லை என்றால் அதற்கு பெயர் இலக்கல்ல. நாம் இதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து நமக்கு என்ன வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு அமர்ந்தால் என் இயக்கம் மூலாதாரத்திலே தொடங்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் நீங்கள் என்னிடம் சரண் அடைந்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. என்னை சரண் அடைந்தவர்களை நான் விட்டு சென்றதாக சரித்திரம் இல்லை என்பதும் உண்மை. எனக்கு மந்திர உபதேசங்கள் தேவையில்லை, பூஜைகள் தேவையில்லை, ஹோமங்கள் தேவையில்லை, என் நிலைகளும் தேவையில்லை, வஸ்திரங்கள் தேவையில்லை, பூஜை புனஸ்காரங்களும் எதுவும் தேவையில்லை. மனதார நினைத்தால் வருவேன் நான், வந்த இடத்தில் வந்து அமர்வேன் நான். நீங்கள் இதை வைத்தால்தான் வருவேன் என்ற அர்த்தமும் இல்லை. அந்நிலையை கடந்தவன் நான், என் நிலையிலும் இருப்பவன் நான், அனைவருக்கும் முதல்வன் நான். இந்த நான் எனது பிள்ளை விஸ்வாமித்திரன் கூறியதைப் போல் இந்த நான் எனக்கு சொந்தமல்ல, இந்த நானும் சிவபெருமானுக்கே சொந்தம். அந்த நாணலில் இருந்து பிறந்த நானால் இந்த இயக்கத்தை செய்வதால் இதனை நான் என்று உரைக்கிறேன். ஆனால் அமர்ந்து இயக்குபவன் என்றுதான் கூற வேண்டும். நான் இயக்குபவன் என்று உரைத்தால் உங்களுக்கு உரைகளிலே தெளிவு இருக்காததால் நாங்கள் நான் என்று உரைக்கிறோம். இந்த நானை துளைத்ததால் அனைத்து சக்திகளையும் அனைத்து ஞான நிலைகளையும் பெற்றிருக்கிறேன் என்பதே உண்மை.
இங்கு அமர்ந்திருக்கும் வாழை சித்த சபையை நோக்கி நடந்து மகிழ்ந்து வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் விநாயகப் பெருமானின் ஒரே ஒரு வேண்டுகோள். இதேதோ இன்று முளைத்த காளானை போல் முளைத்த சபை அல்ல. நானே உரைக்கிறேன், பல கோடி யுகங்களாக இவர் இகலோக நிலையில் அல்லாது வேறொரு பரிமாணத்தில் இருந்து யுக மாற்றத்திற்காக எனது தந்தையுடனும் எனது மாமனுடனும் பேசி மகிழ்ந்து யுக மாற்றத்தை தன் கையிலே ஏந்தி வந்து அமர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று வந்து அமர்ந்ததால் இங்கு அது கொடுக்கப்பட்டு அனைவரும் இங்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். வினை நிலைகளை களையாமல் எவருமே வரமாட்டார்கள் என்பதற்கான சட்ட திட்டங்கள் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இங்கு கூறுபவர்கள் நான் கூறியிருந்தாலும் இதற்கும் இவர் உண்மையில் விநாயக பெருமான் தான் கூறுகிறாரோ அல்லது இங்கு வந்து பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்திரனை தாங்கியிருக்கும் சீடனே கற்பனையில் பேசுகிறானோ என்ற குதர்க்கம் இருக்கும். ஒருவருக்கும் குதர்க்க நிலையை தெளிய வைப்பது எங்கள் நிலையிலே ஒரு நிலைதான். ஆனால் பல இயக்க நிலைகளிலே எங்களுக்கான பணிகளை நாங்களும் அலுவல் பணிகளைப் போல் முடித்தாக வேண்டும். அதற்கும் நேர காலகட்டங்கள் அனைத்தும் இருக்கிறது. அவைகளுக்குள் நாங்கள் முடிக்க வேண்டும் என்றால் எங்கள் வேலைகளை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். ஒவ்வொரு குதர்க்கத்திற்குள்ளும் சென்று விளக்கங்கள் அளித்து ஒருவனை தெளிய வைப்பதை விட எங்களை நம்பி வருபவர்களுக்கு நாங்கள் அனைத்தையும் அளித்துவிட்டால் எங்கள் வேலை சுலபம். ஏன் அவனை சரி செய்யக்கூடாதா என்றால் அதற்காகத்தான் சீடர்களை வைத்துள்ளோம். என் சீடனாக வலம் வரக்கூடிய எனது சக்தி சொரூபமும் சிவஸ்வரூபமும் ஒன்றிணைந்த அகத்தியரும் வாழை சித்தரையும் இன்று வாழை சித்த சபையிலே எனது அருகிலேயே அமர்ந்த விஸ்வாமித்திரனும் அனைத்தையும் காவல் மேற்கொண்டு என்னையும் தன் தோள்களிலே தாங்கி என் தம்பியின் நிலையிலே உயர்ந்திருந்தாலும் என்னையும் மறவாமல் தாங்கி நிற்கும் பாம்பாட்டியையும் தாங்கி நிற்கும் சிவசபையிலே ஒருவரையும் மாற்ற வேண்டும் என்றுதான் மனதார நினைக்கிறேன். ஒத்துழைக்காவிடில் என் செய்வது, என்னவெல்லாம் செய்வது? என் நிலையிலிருந்து யோசித்தால் அவ்யோசனைக்குரிய காலம் விரயமாகிறது என்றுதான் கூறுவேன். இவ்விரய காலகட்டங்களை தகர்த்தெறிந்துவிட்டு நற்காலங்களையும் நற்கதிகளையும் நோக்கி நாம் நகர்கிறோம் என்றால் அனைத்தும் நற்பலன்களாகவே நமக்கு நான் பெற்ற கனியைப் போல் சிரஞ்சீவி கணிகளாக உங்களைப் போல சிரஞ்சீவிகளாக சிரஞ்சீவி முத்துக்களாக அனைத்தையும் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வதுடன் மட்டும் அல்லாது எனது தந்தை உருவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அகத்தியருக்கும் வாழை சித்தருக்கும் நன்மை பயக்கும் விரைவாக தர்மயுகமாக மாறும் என்பதையும் உரைத்து எம்மை அழைத்த தென்காசி சார்ந்த ஆசானுக்கும் சீடர்களுக்கும் இங்கு ஒரு அழைப்பு விடுத்தவுடன் சபையை நாடி வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நேற்று என் பாட்டுடன் தொடங்கி நல் இசை அமைத்த அந்நல் இசைத்த நண்பருக்கும் அவர் மழலைக்கும் நல்லாசிகளை விநாயகன் அளித்து அனைவரும் இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்று கூறி அமர்கிறேன். விநாயகன். ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. மகா கணபதியே போற்றி, மங்கள கணபதியே போற்றி, கணநாதனே போற்றி, கற்பக விநாயகனே போற்றி, கன்னிமூலையில் அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி, பிரபஞ்சம் சபை அமர்ந்தவனே போற்றி,
ஓம் விக்னேஸ்வராய நமக. 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 கணநாதனே போற்றி, கற்பக விநாயகனே போற்றி, வினைகள் தீர்ப்பவனே போற்றி, விகடகவியே போற்றி, வெற்றி அளிப்பவனே போற்றி, வெற்றி அரசே போற்றி, வேந்தே போற்றி. அழைக்கிறதுக்கு முன்னாடி தான் படிப்பேன். சரி சரி வேணா ஒன்று படிங்க. என்ன பாட்டு? அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு விநாயகர் பாட்டா? என்ன பாட்டு? படிங்க. ஆதி முதல்வனே கணபதியே, ஆதி முதல்வனே கணபதியே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பனே, எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே ஒலித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே, எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே ஒலித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே, வேள முகத்தோனே ஞான பொருளோனே, வேள முகத்தோனே ஞான பொருளோனே, நாத பிரம்ம சிவபாலகனே, நாத பிரம்ம சிவபாலகனே, சரணம் சரணம் விநாயகனே, சரணம் சரணம் விநாயகனே, ஆதி முதல்வனே கணபதியே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே ஒலித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே, வேள முகத்தோனே ஞான பொருளோனே, வேள முகத்தோனே ஞான பொருளோனே, நாத பிரம்ம சிவபாலகனே, நாத பிரம்ம சிவபாலகனே, சரணம் சரணம் விநாயகனே, சரணம் சரணம் விநாயகனே, ஆதி முதல்வனே கணபதியே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, கஜானனா ஹே கஜானனா, கஜானனா ஹே கஜானனா, கௌரி தனய கஜானனா, கௌரி தனயனா, கஜானனா ஹே கஜானனா, ஹே சிவநந்தன ஜய ஜகவந்தன, ஹே சிவநந்தன ஜய ஜகவந்தன, வித்யா புத்தி பிரதாயகா, வித்யா புத்தி பிரதாய
மூஷிக வாகன பர்த்திபுரீஸ்வர கஜானனா பர்த்திபுரீஸ்வர கஜானனா गजानना हे गजानना गजानना हे गजानना ஓம் அகதீஷாய நமः. ஓம் அகதீஷாய நமக. ஓம் மாலை சித்தர் திருவடி போற்றி.